எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் சோயா கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். அப்படியே நான்வெஜ் சுவையில் நல்லா அரைச்சி மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த கோலா உருண்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா சங்க்ஸ் நான் ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நல்லா புழிஞ்சிருக்கேன். நீங்கள் நல்லா புழிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கோலா உருண்டை ஷேப்பில் வரும், இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா புழிஞ்சு இதை இப்போ குறையாக நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதுதான் மெயின் டேஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ எண்ணெயில் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் முழு பெப்பர், அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸாவது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துருவின தேங்காய் சேர்த்து இன்னுமே ஃபர்தராக ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த மசாலாலாம் நான் வதக்கினதை மிக்சியில் போட்டேன். இதில் நான் பொட்டுக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் உப்பு. இப்போ இதை நான் குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். சோயா நான் முன்னாடியே மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் இந்த மிக்சியில் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி. இப்போது இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இப்படி உருட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு கலர் மாறுற வரைக்கும் நம்ம பால்ஸை இந்த உருண்டைகளை நல்லா வறுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இந்த கலர். ஸோ அப்போ தான் உள்ளெல்லாமே நல்ல மசாலாலாம் நல்லா குக் ஆகும். எல்லாம் குக் ஆனது தான், பட் ஸ்டில் நம்ம ஒன்றுமே நல்லா வறுக்கணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி உள்ளமும் நல்ல குக் ஆகி வரும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.